பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எதை குறித்து அப்படின்னா, த பவர் ஆஃப் காட்ஸ் ஃபேவர், தேவ தயவின் வல்லமை. த பவர் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த ஃபேவர், காட்ஸ் ஃபேவர், கிருபை, தேவனுடைய இந்த தயவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் கண்களை நமக்கு என்ன பண்ணும்? கிருபை கிடைக்கும். வேதத்துல நிறைய மனிதர்களை நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்த மனிதர்களை. அப்போ இந்த தயவு ஒரு மனுஷனை எந்த அளவு கொண்டு போகும் அப்படிங்கிறது இந்த நோவாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல அத்தனை கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா என்ன சொல்ல வருதுன்னா, அந்த அதாவது அந்த நாட்கள்ல பூமியில இருந்த எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். நோவாவும் அவனோடு இருந்த அவனோட குடும்பமும் அவனோடு இருந்த மிருகங்களும் தவிர எல்லாரும் என்ன பண்ணப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். அப்போ அந்த தயவு எந்த அளவு அவனை பாதுகாத்தது என்பதை நாம் என்ன பண்றோம்? பார்க்கிறோம். வேதத்துல பல உதாரணங்களை பார்க்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்தது. பிரிசன் டு பேலஸ். சிறைச்சாலையில் இருந்த அந்த ஒரு மனிதனை தேவனுடைய தயவு சிங்காசனத்தில் கொண்டு உட்கார வைத்தது. எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்படித்தானே? ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஆனா ராஜாவுக்கு மனைவியாக, அதுவும் சாதாரணமான ராஜா இல்ல, 127 தேசங்களை அரசாண்ட ராஜாவுக்கு மனைவியாக என்ன பண்றாங்க? மாறுறாங்க. அது தேவனுடைய தயவை குறிக்கிறத பார்க்கிறோம். மரியாள் அந்த நாட்கள்ல மீட்பர், அதாவது மெசையா என்னுடைய வயிற்றுல பிறக்க மாட்டாரா, இயேசு அப்படிங்கிற அந்த கிறிஸ்து என்கிறவர் என்னுடைய வயிற்றுல பிறக்க மாட்டாரா அப்படின்னு எத்தனையோ பெண்கள், யூத பெண்கள் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணாங்களாம்? கெஞ்சினாங்களாம். கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் ஆண்டவரிடத்துல என்ன பண்றாங்களாம்? கெஞ்சுறாங்க. ஆனா தேவனுடைய தயவு மரியாளை என்ன பண்ணுச்சு? கண்டது. மரியாளை தேவனுடைய தயவு கண்டது. அவருடைய வாழ்க்கையில தேவ தயவு யாருடைய வாழ்க்கையெல்லாம் இருந்தது நம்ம பார்க்கிறோமோ, எல்லாருடைய வாழ்க்கையுமே தேவன் அற்பமான சூழ்நிலைகள்ல இருந்து எங்கேயோ கொண்டு உயர்த்தி வச்சுட்டார். ஏன் தாவீத கூட நம்ம பார்க்கலாம். ஒரு சாதாரணமான ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த ஒரு வாலிபனை தேவன் அரசனாக என்ன பண்ணார்? மாற்றினார். எத்தனையோ நன்மைகள் அவருடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். தேவனுடைய தயவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்குமானால், அவன் எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையை தேவனால் உயர்த்த முடியும். அவன் எவ்வளவு மோசமான ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆண்டவருக்கு துன்மார்க்கமான ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையை மாற்றி தேவன் அவனை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தயவை என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த நபர்களிடத்துல இருக்கிற ஒரு காமனான ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருந்தார்கள். நோவாவுடைய வாழ்க்கை, யோசேப்பு, எஸ்தர் ராஜாத்தி, அப்புறம் தாவீது, மரியாள், இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, அதாவது ஆண்டவருடைய சித்தத்திற்கு தங்களை அடக்கி கொண்டிருந்தார்கள். தங்களால முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் விட்டுட்டு, என்னால முடிந்தாலும் நான் தேவனுடைய சித்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களை தாழ்த்துகிறத பார்க்கும். அடுத்து 2வது ரொம்ப ரொம்ப விஷயம், ஹம்பிள் யுவர் செல்ஃப். அந்த இடத்துல மரியாள் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீகளுக்குள்ளே கிருபை பெற்றவள். அப்படிதானே? மரியாள் ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல யோசேப்பா இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில தேவன் அதிகாரத்தை கொடுத்த பொழுதும் தன்னுடைய சகோதரர்களுக்கு தீங்கு நினையாமல் அவர்களை எல்லாற்றையும் மன்னித்து என்ன பண்றான்? ஏற்றுக்கொண்டான். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில தான் தேவனுடைய தயவு வெளிப்படும். ஒரு மனிதன் ரொம்ப பெருமையா இருக்கிறான், ரொம்ப பெருமைப்படுறான், இல்ல எவரையும் மன்னிக்க மாட்டேங்கிறான், இல்ல தனக்கு இஷ்டமானதை தான், தேவ சதத்திற்கு விரோதமா தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்யறான் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில தேவ தயவு ஒர்க் அவுட் ஆகாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அதாவது தாழ்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமான விஷயங்களை செய்யணும், ஆண்டவர் சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் ஓகே, இவனுடைய வாழ்க்கையை உயர்த்தினா இவன் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி தேவனுடைய வாழ்க்கையில தயவுகளை தருகிற தேவனா இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அதேதான், அந்த தயவு தான் நம்மளை என்ன பண்ணும்? உயர்த்தும். சில நேரங்கள்ல நாம சில மனிதர்கள் மூலமாக என்ன பண்ணுவோம்? சில இடங்களுக்கு வருகிறதுக்கு நாம முயற்சி செய்வோம், சில வேலைகளுக்கு நாம அப்ளை பண்ணுவோம். எனக்கு இந்த வேலை கிடைச்சுன்னா என் லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்லி அது ரிலேட்டடா இருக்கிற நபர்கள் எல்லாம் தேடி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுவோம். ஆனா சில நேரங்கள்ல சில மனிதர்களை பார்க்கும் பொழுது அவங்க எந்த ஒரு மேன் பவர் இல்லாம, எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாம அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவருடைய தயவு அவங்க மேல இருக்கும். அவங்களுக்கு அந்த வேலைக்கான தகுதியும் இருக்காது, ஆனா தேவ தயவு அந்த இடத்துல கொண்டு அவங்களை உயர்த்தும். ரோமர்ல ஒரு வசனம் உண்டு, எவனை உயர்த்த சித்தமா இருக்கிறாரோ அவனை தேவன் உயர்த்துகிறார்.
அது ஆண்டவர்கிட்ட நம்ம ஏன் இவனை உயர்த்துறீங்க, இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் அதுக்கு தகுதியா அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய தயவு வெளிப்படையான தோற்றத்தை பார்த்தோ, அவனுடைய பின் பலத்தை பார்த்தோ இல்ல, அவன் மீது இருக்கிற அவனுடைய தாழ்மை, அவன் தேவ பயம், தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தான் தேவன் என்ன பண்றாரு, தன்னுடைய தயவை அவன் மேல கொடுக்கிறார். அதனால அந்த தயவை நீங்க பெறணும்னா ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்ன நான் தாழ்த்த உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உங்க தயவை பெறுறதுக்காக மட்டும் இல்ல, என் வாழ்க்கை அனுபவமாகவே இது மாறட்டும், நான் தாழ்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்போ உங்க சித்தத்தை நான் செய்யட்டும். ஆண்டவரே அப்ப மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவம் எனக்கு உண்டாகட்டும். இப்படி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயம் ஆண்டோட தயவு உங்களை மூடிக்கொள்ளும். இந்த நாளும் இதை பற்றி காரியங்களை தியானிங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு. ஆண்டோட தயவு உங்க கூட இருக்கும். நீங்க நினைக்காத எதிர்பாராத அற்புதங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். எந்த ஒரு மனித ரெக்கமெண்டேஷனும் பரிந்துரைகளும் இல்லாம தேவன் உங்களுக்கு கிரியை செய்ய நீங்க உங்க வாழ்க்கைய அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ. இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். காட் பிளஸ் யூ.